Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 744 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஈஷோ பறந்துட்டு இருந்த கல்லெல்லாம் வச்சு நம்ம ஆளுகளை போட்டு தலையிலான்னு பிளான் பண்ணா. ஆனா கடைசியில இடையில மக்கள் வந்து ஒரு பெரிய ட்விஸ்டா வச்சுட்டாங்க. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் அவனால எதுவும் பண்ண முடியாது. அவங்க லூசி தான் ரெபேக்காவை தூக்கிட்டு போயிட்டான்னு நினைச்சு அவனை வெட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா அதுல ஒரு மேட்டர் என்னன்னா, யாருமே கடுப்புல துரத்திட்டு போன மாதிரி தெரியல. எல்லாருமே லூசி நில்லுடா, உன்னைய பிடிக்காம விட மாட்டேன்னு சந்தோஷமா விரட்டுற மாதிரி இருக்குது. இந்த ஃபீல் ஈஷோவுக்கு டோட்டலாவே டிஃப்ரெண்டா இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கண்ட்ரிக்கு வரும்போது அவங்க வெளியில சிரிச்சுட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவனால நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஆனா இப்போ அந்த கஷ்டங்கள் எதுவுமே இல்ல. சோ அத பார்த்து கன்ஃபியூஷன்ல இருப்பானா. அதுல ஒரு சில பேர்த்துக்கு ரெபேக்கா கைரோஸ் கூட தான் இருக்கான்னு நல்லாவே தெரியும். கைரோஸ் இருந்தானா கண்டிப்பா அவனோட பொண்ணு ரெபேக்காவா அவன் கூடவே இருந்துருவான். எப்படி அப்பா விட்டுட்டு பொண்ணு இருப்பா, பொண்ணை விட்டுட்டு அப்பா இருப்பான். அவங்க ஆல்ரெடி ஸ்கார்லட்டோட அந்த ஹில்ல தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்ப மறுபடியும் அதே வாழ்க்கைய கண்டினியூ பண்ண போறாங்க. அதே நேரம் மக்கள் லிட்டில் பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே தேவதைங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்கள பத்தி நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதனால இனிமேட்டு அவங்கள வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னொரு ட்விஸ்டையே ரிவீல் பண்றாங்க. அங்க இருக்க எல்லாத்து கூடயுமே கைரோஸ் கூட தான் ரெபேக்கா இருக்கான்னு தெரியும். ஈஷோ இந்த மாதிரி லூஃபி அட்டாக் பண்ண போறான்னு தெரிஞ்சவன தான் அவனை காப்பாத்துறதுக்காக எல்லாருமே இப்படி அடிச்சு புரண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த கண்ட்ரியை காப்பாத்தின ஹீரோஸ் அவங்கள எப்படி விட்டு கொடுப்பாங்க? ஆங்கர்லாம் விடாதீங்க, போங்க போங்க, நம்ம தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் காட்டுவாங்க. எல்லாரும் இழிச்சா மேனிக்கு சந்தோஷமா ஓடுவாங்க. அப்படின்னா மக்கள் எல்லாருமே பிளான் பண்ணி தான் லூஃபியை காப்பாத்த வந்திருக்காங்க. இது கோயின்சிடன்ஸும் இல்ல, ரெபேக்காவை தூக்குனதுக்காகவும் இல்ல. நிஜமா நானே குழம்பிட்டேன் இவங்க பண்ண வேலையில. அப்படி வந்த மக்கள் எல்லாத்தையும் பார்த்து பை பை சொல்லுவாங்க. அத்தனை பேத்துக்குமே செம ஹாப்பி. ஈஷோவுக்குமே புரிஞ்சு போச்சு. அட லூஃபி பயல, நீ நேர்மையா இருந்தவன உன்னைய காப்பாத்துறதுக்காக எல்லாருமே வந்துட்டாங்க. நீ நிஜமாவே யாரு? உன்னோட கலர் என்ன? உன்னோட ஷேப் என்ன? நீ எப்படி இருப்ப? உன்னை பார்க்கணும்னு எனக்கே தோணுதுன்னு சந்தோஷப்படுவான். அண்ட் அது மட்டும் இல்லாம கண்ணு தெரியலையேன்னு இப்பதான் அவனுக்கே ஃபீலிங்கா இருக்குது. ஆனா ஒன்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டான், லூஃபி ரொம்ப ரொம்ப நல்லவன்னு. சரி, இவ்வளவு ஆயுதத்தை இப்ப தூக்கிட்டோமே, இதை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு பேந்த முழிப்பான். அதே நேரம் அங்க பேஸ்டில், தலைவரே நாங்க நேவி ஆளுங்க எல்லாத்தையுமே ரிட்டர்ன் வர சொல்லிட்டோம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் அட்டாக் பண்ணல? ஸ்கையிலேயே அப்படியே பேபேன்னு நின்னுட்டு இருக்குது. வேலையை பாருங்கப்பா. எங்கத்த பார்க்க ஊர் மக்களே மொத்தமா சப்போர்ட்டுக்கு போய் நின்னுட்டு இருக்காங்க. இப்ப மட்டும் இவன் அட்டாக் பண்ணா மொத்த பேரும் சேர்ந்து நேவியை அடிச்சு வெளியில பத்திடுவாங்க. அதே நேரம் இப்ப நம்மளுக்கு தப்பிச்சு போற கப்பலை வந்து பார்த்தா வேற லெவல்ல இருக்குது. தண்டி இந்த கப்பல் பேரு தான் யோண்டா மரியா ஃபிளீட். சரி சட்டு புட்டுன்னு ஏற வழிய பாருங்க, அப்புறமேட்டு கப்பலை பார்த்து ரசிக்கலாம்னு சொன்னா கேட்கவே மாட்டானுங்க. வளைச்சு பார்த்து அடேங்கப்பான்னு வாய பழுந்துட்டு இருப்பானுங்க. அப்பதான் ஹைருதீன் சொல்லுவான், அவங்கிட்ட அவன மாதிரியே ஜெயின் மர்சனரி ஃப்ரெண்ட்ஸுங்க 4 பேர் இருக்காங்களாமா. அவங்க எல்லாத்தையுமே ஒரு நாள் வெளியில கொண்டு வந்து ஒரு நாள் இந்த உலகத்தையே பதற வைக்கிற அளவுக்கு ஜெயின் பைரட்டா நாங்க வளம் வருவோம். அதுல எந்த மாற்றமும் இல்லைன்னா லூஃபி அப்படியே வாய பழுந்துட்டு பார்ப்பான். உசோப்பு அந்த டோரி ப்ரோகின்னு 2 ஜெயின்ஸ் 100 வருஷமா சண்டை போட்டுட்டு இருந்தானுங்களே, அவங்கள பத்தி எல்லாம் சொல்லுவான். உடனே லூஃபி இருந்துகிட்டு, ஆமாப்பா நீங்க எல்லாம் ஒரு நாள் பெரிய ஆளா வருவீங்க, கண்டிப்பா நம்ம மீட் பண்ணுவோம்பா. உசோப்புக்கு அந்த எல்பாஃபுக்கு போகணும்னு ஆசை. அங்கதானே ஜெயின்ஸ் எல்லாம் வாழ்றாங்க. ஆர்லம்பஸ் கிட்ட மொத்தம் 56 ஷிப்ஸ் இருக்குது. சோ அதை யூஸ் பண்ணியே இவங்க ஈஸியா எஸ்கேப் ஆகலாம். அந்த டைம் லியோவோட ஃப்ரெண்டுமே கூட வர்றாங்க. சீஃப் டோட்டா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டாங்களாமா. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்க உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறோம்பா. அதுக்கப்புறம் அந்த ஐடியோங்கிறவன், நாங்கெல்லாம் சண்டையில தோக்கவே மாட்டோம், அதுக்காக பைரட்ஸ் கூட எல்லாம் சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க சாம்பியன்ஸ்னு சொல்ல முடியாது, ஆனா நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வரோம்னு சொல்லி மாத்தி கூட வரோம்னு பேசிட்டு இருப்பாங்க. லூஃபிக்கு ஒண்ணும் புரியல. டேய், உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணி தொலைங்கடா, அதை ஏன்டா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? என் கூட வந்து என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா அப்புறம் தான் மேட்டர் சொல்லுவானுங்க. 2 நாள் பேலஸ்ல இந்த விஷயத்தை பத்தி தான் பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணானுங்களாமா. என்ன ஏதுன்னு சொல்ல வருவானுங்க. ஆர்லும்பஸ், டேய் கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருங்க, நானே எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடுறேன்னு முதல்ல அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் தெளிவா சொல்லுவான். சுலைமான் A கிளாஸ் வார் கிரிமினல். அதே நேரம் ஒயிட் ஹார்ஸ் கேவண்டிஷ், இவன் வந்து பியூட்டிஃபுல் பைரட்ஸ்ம்பாங்க. இவனோட க்ரூல மொத்தம் 75 மெம்பர்ஸ். அடுத்தது பார்த்தலோமியோ, பார்ட்டோ கிளப்ங்கிற ஒரு பைரட்ஸுக்கு இவன் தான் கேப்டன். இவனோட க்ரூல 56 மெம்பர்ஸ் இருக்காங்க. அடுத்தது டான் சாய், இவன் தான் ஹப்போ ஆர்மியோட 13வது லீடர். இவனுக்கு கீழே 1000 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ளூ கில்லி, அவன் ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட். அடுத்த ஐடியோ, அவன் ஒரு பவுண்டி ஹண்டர். அதுக்கப்புறம் இந்த 2 தொப்பலா வாயினுங்க, G2 அப்துல்லாவும். அதுக்கப்புறம் லியோ, இவனுக்கு கீழே 200 மெம்பர்ஸ் இருக்காங்க. சொல்ல போனா இவன் ஒரு பயங்கரமான வாரியர் அண்ட் கூட்டத்துக்கே ஒரு சூப்பரான லீடரு. அடுத்து ஹைருதீன், இவனுக்கு தான் ஃபியூச்சர் ஜெயண்ட் பைரட்ஸ். இவனுக்கு கீழே 5 பேர் இருக்காங்க இப்போதைக்கு. ஆனா இவன் தான் கேப்டன், இதுக்கப்புறம் எவ்வளவு வேணாலும் எகரலாம். அடுத்தது ஆர்லும்பஸ், இவன் தான் யோண்டா மரியாங்கிற ஒரு கூட்டத்தோட தலைவன். இவனுக்கு கீழே 4300 மெம்பர்ஸ் இருக்காங்க. அடேங்கப்பா, இது எல்லாத்தையுமே மொத்தமா சேர்த்து பார்த்தா 5600 பீப்புள். மொத்தத்துல
இது ஒரு பெரிய ட்ரூப், இப்படி எல்லாருமே ஒன்னா சேர்த்து ஒரு ஃபாதர் அண்ட் சன்னா உங்களுக்காக ஒரு 7 ரெப்ரசன்டேட்டிவா நாங்க இருக்கோம் அப்படின்னு முழிப்பான். எது ஃபாதர் அண்ட் சன்னா, என்னடா சொல்ல வரீங்கன்னு கேட்டா இங்கதான் மாசான சீனே. அதாவது இவங்க எல்லாத்துக்குமே பாஸ் நம்ம லூஃபி, அவனை இவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ண போறாங்க. அவன் என்ன சொல்றானோ அது எல்லாத்தையுமே அவங்க கேட்பாங்க. சொல்ல போனா இப்ப நம்மால ஒரு மாசான கூட்டத்துக்கே தலைவன் ஆயிட்டான். இத கேட்டுட்டு காஞ்சிரோவும் கின்னும் அப்படியே வாய பொழந்துருவானுங்க, எது இந்த கூட்டத்துக்கு தலைவனான்னு. இங்க இவங்க 3 பேத்துக்கும் செம ஹாப்பி. உசோப்புக்கு கரண்ட் சாக்கு அடிச்ச மாதிரி இருக்கும். நம்ம பையன் பேந்த முழிப்பான், என்ன பொசுக்குன்னு நம்மள ஃபாலோ பண்றான்ட்டானுங்க அப்படின்ட்டு அப்படியே ஷாக்லயே நிப்பான். இதுக்கப்புறம் நம்ம தலைவன் என்ன பண்ணா ஏது பண்ணாங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!